வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்க்கான பேப்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை தாராபாரதி. செகண்ட் கொஷின், அஸ்னா புயலுக்கு பெயர் சூட்டியுள்ள நாடு எது? சரியான விடை பாகிஸ்தான். தேர்ட் கொஷின், வேலு நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் யார்? சரியான விடை ஹைதர் அலி. ஃபோர்த் கொஷின், இளம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? சரியான விடை காம்யா கார்த்திகேயன். காம்யா கார்த்திகேயன் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஃபிஃப்த் கொஷின், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது? சரியான விடை இடைச்சொல். சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவில் அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 71. செவன்த் கொஷின், பேலட் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை கதைப்பாடல். எய்த் கொஷின், திருவள்ளுவரின் உருவப்படத்தை முதலில் வரைந்தவர் யார்? சரியான விடை வேணுகோபால் சர்மா. நைன்த் கொஷின், 2024ஆம் ஆண்டில் இந்தியாவை தாக்கிய முதல் புயல் எது? சரியான விடை ரெமல் புயல். 10th கொஷின், புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை தாராபாரதி. 11th கொஷின், நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. 12th கொஷின், வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? சரியான விடை தாண்டவராயன். 13th கொஷின், அதிக தீவுகளை கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சரியான விடை ஸ்வீடன். 14th கொஷின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 4 வகைப்படும். 15th கொஷின், உலக ஆமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மே 23. 16th கொஷின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? சரியான விடை 1780. 17th கொஷின், 2010ஆம் ஆண்டுக்கு பின் வழங்கப்பட்ட ஓபிசி சான்றிதழ்களை ரத்து என அறிவித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை மேற்கு வங்கம், கல்கத்தா உயர்நீதிமன்றம். 18th கொஷின், போலி எத்தனை வகைப்படும்? சரியான விடை 3 வகைப்படும். போலி 3 வகைப்படும். அவை முதற்போலி, இடைப்போலி மற்றும் கடைப்போலி. 19th கொஷின், சர்வதேச பல்லுயிர் பன்முகத்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மே 22. கொஷின் நம்பர் 20, விளக்கை குளிரவை என்ற வாக்கியம் எதை குறிக்கிறது? சரியான விடை மங்களம். கொஷின் நம்பர் 21, 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? சரியான விடை ஜப்பான். கொஷின் நம்பர் 22, மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ராபி சேதுப்பிள்ளை. கொஷின் நம்பர் 23, KP2 என்ற சொல் எந்த நோயுடன் தொடர்புடையது? சரியான விடை கொரோனா. 24th கொஷின், பசல் இலக்கண குறிப்பு காண்க. பசல் இலக்கண குறிப்பு காண்க. சரியான விடை முதற்போலி. 25th கொஷின்,
உலக சுற்றுலா வளர்ச்சி பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? சரியான விடை 39வது இடம். சுற்றுலா வளர்ச்சி பட்டியலை வெளியிட்டுள்ள அமைப்பு உலக பொருளாதார மன்றம். 26th கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் முதலில் எந்த தலைப்பில் உரையாற்றினார்? சரியான விடை விவேகானந்தரின் பெருமை. 27th கொஸ்டின். பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியாவின் முதல் இசைக்கலைஞர் யார்? சரியான விடை MS சுப்புலட்சுமி. 28th கொஸ்டின். யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை எங்கே. 29th கொஸ்டின். விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ள கோபிசந்த் தொட்டக்குரா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சரியான விடை ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 30. மிலை என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை காடு. கொஸ்டின் நம்பர் 31. மனித மூளையில் சிப் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் எது? சரியான விடை நியூராலிங்க். நியூராலிங்க் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க். கொஸ்டின் நம்பர் 32. சுரதாவின் இயற்பெயர் என்ன? சரியான விடை ராசகோபாலன். கொஸ்டின் நம்பர் 33. 2024 செலவின குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? சரியான விடை 18வது இடம். கொஸ்டின் நம்பர் 34. ரெமல் என்ற புயலுக்கு பெயர் சூட்டியுள்ள நாடு எது? சரியான விடை ஓமன். கொஸ்டின் நம்பர் 35. மலைக்கல்லன் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். 36th கொஸ்டின். மனம் போல் வாழ்வு என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை வ.உ. சிதம்பரனார். கொஸ்டின் நம்பர் 37. 2024 விமான போக்குவரத்தில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? சரியான விடை 26வது இடம். கொஸ்டின் நம்பர் 38. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். கொஸ்டின் நம்பர் 39. ஈரானின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை முகமது முக்பர். கொஸ்டின் நம்பர் 40. ரெமல் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை மணல்.